அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. சிக்கன் குருமா செய்ய போகிறோம். இந்த குருமா வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் கண்டிப்பாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையான சைடிஷ்னு நம்ம சொல்லலாம். வாங்க இப்போ சிக்கன் குருமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 கீத்து அளவுக்கு தேங்காய், அது கூடவே வந்து 2 காஞ்ச மிளகாய், 7-8 முந்திரி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து ஒரு சின்ன ஏலக்காய், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை சேர்த்துட்டு, இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, இதை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கல்பாசம், ஒரு பிரியாணி இலை இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு, அதை கட் பண்ண வேணாங்க, நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 10-15 பல் வந்து வெள்ளை பூண்டு உரிச்சிட்டு, அதுவும் நல்லா வதங்கி வந்ததும், கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பழுத்த தக்காளி பழம் இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் அளவை விட தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ அந்த சிக்கனே நான் அதில் வந்து நான் சேர்த்துட்றேங்க. சேர்த்து விட்டுட்டு, இந்த சிக்கன் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இது நம்ம கலந்து விடுற அந்த டைமே நமக்கு வந்து போதும். இது ரொம்ப வதக்கி விட்டோன்னா இந்த குருமாவுக்கு டேஸ்ட் மாறிடுங்க. ஓரளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதை சேர்த்து விட்டுட்டு, இதுவுமே வந்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். அடுப்பு வந்து மிதமான சூட்டிலே வச்சுக்கலாங்க. இந்த ஒன்ஸ் வந்து நம்ம இந்த கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்து விட்டுட்டு, இதுக்கப்புறமும் வந்து நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம வதக்கக்கூடாது. அது கூடவே வந்து உப்பையும் சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துர்லாங்க. அந்த பேஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, ரொம்ப நேரம் வதக்காமல் கலந்து கொடுத்துட்டு, கையோடு இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த குருமா வந்து கெட்டியாக தாங்க இருக்கணும், அதனால் தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் இது கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது சரியாக 10 நிமிஷம் ஆகுதுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே வாசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையான சுவையில் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.